முக்கிய செய்தி. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று காலை தெற்கு வங்கக்கடலில் நேற்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதன் தொடர்ச்சியாக அடுத்த 10 மாவட்டங்களுக்கு 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்கள் என்னவென்று பார்த்தால் குறிப்பாக கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை முதல் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 13, 12, 13 அந்த 3 நாட்களுக்குள் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடற்கரையே இந்த கடற்கரை ஓரமாக கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலையில் தான் அந்த 3 நாட்களுக்கு மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயல் தாக்கத்தின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை விட குறைவாக தான் இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு எதிராக இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அளவிற்கு, அதாவது கடந்த பெஞ்சன் புயல் தாக்கத்திலிருந்து ஏற்பட்ட பாதிப்புகளை விட குறைவாக ஏற்படும் எனவும் அந்த அளவிற்கு மழையின் தாக்கமானது இருக்காது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கடைசி 3 நாள், அதாவது அந்த கரையை கடக்கும் நேரத்தில் மட்டுமே, கடந்த 3 நாட்களில் மட்டுமே அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக அந்த தமிழகத்தில் அதிக பாதிப்புகள் இருக்காது. டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதியில் மட்டுமே, இலங்கை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.